இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா நம்மட கூகுள் ஃபோட்டோஸில் இருக்கிற ஃபோட்டோஸை எப்படி பேக்கப் எடுக்க போகிறோம்ன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ ஒருவேளை நாங்கள் வச்சுக்கிற ஃபோன் தொலைஞ்சு போயிட்டு என்றாலும் அந்த ஃபோனில் இருந்த ஃபோட்டோஸ் அவ்வளவும் எப்படி இன்னொரு ஃபோனுக்கு எடுக்கணும் என்றதை பற்றின வீடியோ தான் இது. வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ கூகுள் ஃபோட்டோஸுக்கு போய்க்கொள்ளுங்க. அப்படி உங்களோட ஃபோனில் இல்லை என்றாலும் இது ப்ளே ஸ்டோரில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. சேஃப் அண்ட் செக்யூரான ஆப் தான் இது. எத்தனை வருஷமானாலும் உங்களுடைய ஃபோட்டோ அப்படியே இருக்கும். இதில் மேலே இருக்கிற இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பாருங்கள் ஃபோட்டோஸ் செட்டிங் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வெறும் ஓப்பன் பண்ண உடனே இதில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக இருக்குது பேக்கப் ஓப்பன் இருக்குது. அதுக்கு கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்து போனீங்கன்னா இதில் வெறும் பேக்கப் இருக்கிறத ஒன் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 15 GB வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேக்கப் குவாலிட்டி இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான விஷயம். உங்களோட டேட்டா எம்பி சேவ் பண்ணணுமெண்டா இதில் பார்த்து குவாலிட்டியை நீங்களே செலக்ட் பண்ணி கொடுத்துக்கொள்ளலாம். இதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா யூசேஜ்ன்றது அதை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதில் ஒரு நாளைக்கு எவ்வளவு லிமிட்டில் இருக்கணுன்றதை பார்த்து கொடுங்க. உங்களுக்கு ஓகேன்னா அன்லிமிட்டட்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் பேக்கப் வீடியோ ஓவர் டேட்டான்றதையும் எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. இதை எனேபிள் பண்ணினா தான் வீடியோவும் பேக்கப் ஆகும். அதுக்கு பிறகு லாஸ்ட்டில் பார்த்தீங்களா இருந்தால் டிவைஸ் ஃபோல்டர்ஸ் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற எது பேக்கப் ஆகணுமன்றதை எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. தேவையில்லாததை விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எப்படி இன்னொரு ஃபோனில் பார்க்குறது, இல்லாட்டி உங்களோட ஃபோன் தொலைஞ்சு போனாலோ இல்லாட்டி ஃபோன் நீங்கள் புதுசாக மாற்றினாலோ இன்னொரு ஃபோனில் எப்படி பார்க்குறதுன்ட்டு பாருங்கள். உங்கள்கிட்ட அடுத்த புதுசாக பண்ணுற ஃபோனில் இமெயிலை லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. இதே இமெயிலெலாம் கொடுக்கணும். ஏற்கனவே இதில் கொடுத்த இமெயிலே கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸில் பார்த்தாலும் சரி, அப்படி இல்லையண்டா புதுசாக இருக்கிற ஃபோனில் போயிட்டு கூகுளுக்கு போனீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் புள்ளியாக இருக்குது. அதை டச் பண்ணினீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்ன்னு இருக்குது பாருங்கள். எல்லா ஆப்புமே இதுலேயும் இருக்கும். இதில் நீங்கள் அந்த ஃபோட்டோஸ்ன்றதை கொடுத்தீங்களா இருந்தால் அதில் பேக்கப் எடுத்த ஃபோட்டோஸ் அவ்வளவும் இருக்கும். ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி. நான் இப்போ தான் கொடுத்தேன். 1-2 வீடியோஸ் இருக்குது ஃபோட்டோஸ். அது இதில் ஷோ ஆகுது. நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பயனுள்ளதாக இருந்தால் என்னுடைய வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.